அடிச்சு இந்த மாதிரி வயலன்ஸ்ல ஒரு ஆள் வந்து சாகிற அளவுக்கு பண்றது இன்வெஸ்டிகேஷனே இல்லை. அப்படியே வந்து இந்த அஜித் வந்து உயிரே போகாம கூட அந்த செயின் கிடைச்சிருந்தா கூட அது ஒர்த்தே கிடையாது. அரசு தன் குடிமகனையே கொலை செஞ்சிருக்க இந்த அஜித்குமார் வழக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இந்த அஜித்குமாருடைய வழக்கு தான் சார் இப்போ தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த விஷயத்தை காவல்துறை கையாண்ட விதம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் இருக்கு? நார்மல் லத்தியை வச்சு அடிக்கிறதெல்லாம் விட அந்த மிளகாப்பொடியை வாயில போட்டுறது, தண்ணி கேட்டு கொடுக்காம இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம வீடியோவை பார்க்கும்போது கூட அப்படி ஒரு பயம் இருக்கும். பட் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது மேலும் மேலும் ஒரு அச்சத்தை தானே சார் கொடுக்குது. அட்ஹாக்கிசம் இன்னைக்கு நடந்தது, இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிடும், 4 நாள் பேசுவீங்க, நான் பேசுவேன், நீங்கள் டிவியில் போடுவீங்க. ஆனால் இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதா நம்ம வந்து யோசனை பண்ணணும். காவல்துறையை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவர் வந்து ட்ரைனிங் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல, அதை தான் நம்மகிட்ட வந்து காட்டுறாங்கன்னு. உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் அஜித்குமார் மேலே ஒரு புகார் வரும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா இந்த வழக்கை எப்படி சார் கையாண்டுருப்பீங்க? இந்த வழக்கில் உண்மையிலேயே அஜித்குமார் வந்து இந்த நகையை எடுத்திருந்தான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தால் கூட. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்றைய சிறப்பு நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் டிஜிபி திரு ரவி. ஹை சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சார். அரசு தன் குடிமகனையே கொலை செஞ்சிருக்க இந்த அஜித்குமார் வழக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நம்ம இதில் வந்து அரசு குடிமகன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். ஒரு உயிர் இழப்பு நடந்திருக்கு. அந்த உயிர் இழப்பு நடந்ததற்கு வருத்தம் எல்லாம் தெரிவிச்சுக்கணும். அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் அரசாங்கம் கொடுக்கும். இது வந்து எந்த உயிரிழப்பையும் வந்து செயற்கையான உயிரிழப்பைகளை நம்ம வந்து தாங்கக்கூடாது, தாங்க முடியாது. இயற்கை மரணம் கிடையாது, இது வந்து செயற்கை மரணம். அது அந்த விதத்தில் நான் அதை பார்க்குறேன். பொதுவாக ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் மேலே புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வேலைகள், காவல்துறையோட பணி எப்படிலாம் சார் இருக்கும்? ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அவங்க ஜஸ்டிஸ் திரு சதாசிவம் அவர்கள் இருக்கிறப்போ ஒரு பெஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகளினுடைய படி முக்கியமான வழக்குகள், ஒரு மர்டர் கேஸ்னால் இம்மீடியட்டாக வந்து நம்ம எஃப்ஐஆர் போடணும். இப்போ ஒரு டவுரி கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல விசாரிச்சுட்டு அப்புறம் தான் வந்து எஃப்ஐஆர் போடணும். எடுத்த உடனே அவங்கள வந்து ஒரு ஆள் கொடுக்குறாரு அப்படின்னு உடனே எஃப்ஐஆர் போட்டால் அது பல்வேறு சட்ட சிக்கல்களை புகார்தாரருக்கும் உருவாக்கும், குற்றம் சுமத்தப்பட்டவர் மீதுக்கும் ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதனால ஒரு சில வழக்குகளில் முதல்ல விசாரிச்சுட்டு தான் எஃப்ஐஆர் போடணும். இந்த மாதிரி குற்ற வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த திருடு போனது அல்லது வந்து பர்கிலரின்னு சொல்லுவாங்க, அதை வீட்டை உடைச்சிட்டு போகிறது. திருடு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறது, வீட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு போனால் அது வந்து வீட்டை உடைச்சி எடுத்துகிட்டு போகிறது வேற, அது வந்து திருடு கிடையாது. அது வந்து பர்கிலரின்னு சொல்லுவாங்க. கண்ணக்களவு, பகல் கண்ணக்களவு, இரவு கண்ணக்களவுன்னு சொல்லுவாங்க. டே பர்கிலரி, நைட் பர்கிலரி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இதெல்லாம் உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டு தாங்கணும். போட்ட பின்னாடி அறிவியல் முறைப்படி இது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அதுதான் பண்ணணும். அதுதான் காலம் காலமாக நம்ம சொல்றது, பயிற்சியிலையும் சொல்றது. ஆனால் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது டு செட் தி கிரிமினல் லா இன்டு மோஷன். ஒரு கிரிமினல் வழக்கை வந்து மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக போடப்படுகிறது தான் அந்த முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ இந்த அஜித்குமாருடைய வழக்கு தான் சார் இப்போ தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த விஷயத்தை காவல்துறை கையாண்ட விதம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் இருக்கு? என்னையை பொறுத்தளவில் லாக்அப் டெத் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து காமன் வேர்டு லாக்அப் டெத். இது வந்து பேர் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு தான் பேர். கஸ்டோடியல் வயலன்ஸ், கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அதாவது போலீஸ் காவலில் இருக்கிறப்ப ஏற்படுகின்ற மரணம் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஏதாவது காயங்கள், இதெல்லாமே வந்து ஒன்று கஸ்டோடியல் டெத், இல்லைன்னா கஸ்டோடியல் வயலன்ஸ். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போங்கிற அவசியம் இல்லை. ஒரு போலீஸ் பிரசன்ஸில் ஒரு குற்றவாளியை நீங்கள் வச்சிருக்கிறப்ப அவருக்கு ஏதாவது நடந்தால் அது வந்து கஸ்டடியில் நடந்ததாக தான் அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, அல்லது சப் கலெக்டர், டெப்டி கலெக்டர்.
இவங்க தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க. இது மாதிரி கஸ்டோடியல் டெத் நடந்தாலோ, நீங்க சொல்ற லாக்அப் டெத்தோ, லாக்அப்ல நடக்கிற வயலன்ஸோ, அதை வந்து இந்த ஆர்டிஓ, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ், அவங்க தான் வந்து விசாரணை பண்ணி அறிக்கை கொடுப்பாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நடைமுறை மாற்றப்பட்டு விட்டது. இதுல மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க இல்லையா, அந்த நீதிபதிகள், ஜுடிஷியரி, அதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் அவர் தான் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருந்தது, இப்போ வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்கொயரியை கண்டக்ட் பண்ணணும். எதுக்காக இதை வச்சாங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் போலீஸும் அரசோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு மூன்றாவது ஏஜென்சி ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கன். அதனால அந்த ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க. அதன்படி இது போன்ற குற்றச்சாட்டுகள்ல அவங்க வந்து அறிக்கை கொடுப்பாங்க. அதற்கு மேல அந்த அறிக்கையின் மேல என்ன பரிந்துரை வருதோ அதுபடி நடவடிக்கை எடுப்பாங்க. ஒண்ணு வந்து நீதிபதி கொடுக்கிற அறிக்கை, இன்னொன்னு வந்து இந்த கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னு சொன்னா நம்ம அந்த சட்ட விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ் இதெல்லாம் அதன்படி கொலை வழக்காக பதிவு செய்ய சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து 302 இல்லையா, கொலை வழக்காக வந்து பதிவு செய்து அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கொலையே இல்லைன்னா கூட, இயற்கையாவே வந்து அவரு அடிச்சு சாகல அப்படின்னா கூட அதை 302 போட்டுட்டு நீ விசாரணை பண்ணி அதற்கு பின்னாடி வந்து அது உண்மையிலேயே வந்து கொலையா அல்லது வந்து வேறு காரணமா அப்படிங்கிறத புலன் விசாரணையில கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து முறை. இதான் நடைமுறை. இப்போ இந்த கொலை வழக்கு பதிவு பண்ணணும், இதுக்கு அப்புறம் விசாரிக்கணும்னு சொல்றீங்க சார். இதுதான் இப்போ இந்த நடைமுறையில இருக்கா? ஏன்னா இப்போ பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இதே சாதாரண மனிதர் இதே மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அவங்க மேல கொலை வழக்கு பண்றீங்க, விசாரிக்கும் போது காவல்துறையால அடித்து துன்புறுத்தி இது மாதிரியான உயிரிழந்தால் அவங்க மேல நீங்க கொலை வழக்கே பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த கேள்விகள்லாம் வருதுல்ல. இல்ல, இந்த வழக்கை பொறுத்தளவுல, அஜித்குமார் வழக்கை பொறுத்தளவுல நேற்றைய தகவல் படி காவலர்கள் வந்து அவங்கள தற்காலிக பணி நீக்கம் செஞ்சாங்க. அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த பிரேத பரிசோதனை, அது வந்த உடனே அது வந்து முதல்ல வந்து செயற்கை மரணம் அப்படிங்கிறதுல வந்து வழக்கு பதிவு செய்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதனால இறந்தார் அப்படிங்கிறது அதுல தெரியும். அப்புறம் போலீஸ் விசாரணையும் அவங்க வந்து அந்த இன்கொஸ்ட்னு சொல்லுவாங்க, காஸ் ஆஃப் டெத், அந்த மரணத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களும் பார்ப்பாங்க. இதன்படி அவர்கள் மீது கொலை குற்றம் இப்ப சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கு. அதுதான் சரியான நடைமுறை. ஓகே சார். இப்போ நீங்கள் பணியில இருக்கும்பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குங்களா சார்? இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நான் இருந்தப்ப பணியில உள்ள அடிபட்டு இறந்ததாக இதுவரையிலும் இல்லவே இல்லை. ஏன்னா நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து லாக்அப்ல யாரையும் வைக்கக்கூடாது. குற்றம் நடந்ததுன்னா அந்த குற்றத்தை நீ வந்து அறிவியல் முறைப்படி விசாரிக்கணும். உடனே இப்போ வந்து கம்ப்ளைண்ட்ஸ் புகார் கொடுக்குறாங்க இல்லையா, அது என்ன விஷயம்னா, அந்த புகார் கொடுக்குறவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு இது போச்சு, உடனே கண்டுபிடிக்கணும், போலீஸ் கண்டுபிடிக்கலன்பாங்க, பேப்பர்ல வரும், மீடியால வரும். இந்த நிகழ்ச்சியில் கூட அந்த புகார்தாரர் வந்து ஒரு வீடியோ போட்டு அது வந்து எல்லாரும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதனால என்ன, ஒரு போலீஸ்க்கு ஒரு ப்ரெஷர், இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, புகார்தாரர் கொடுக்கின்ற அழுத்தம் வந்து காவலர்களுடைய அல்லது புலன் விசாரணை அதிகாரியை பாதிக்கப்படக்கூடாது. புலன் விசாரணை அதிகாரி இது போன்ற அழுத்தத்தால் பாதிப்படையக்கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னு சொன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளே நடக்காது. நீங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக போறது, பிடிக்கிறது, சந்தேகப்பட்டவங்க எல்லாம் பிடிக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் தப்பு. அடிக்கவே கூடாது. இப்போ வந்து ஸ்கூல் சில்ட்ரனை ஒரு காலத்துல வந்து அடிச்சுதான் படிக்க வச்சாங்க. அது எப்போ ஸ்கூல் சில்ட்ரன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது, கார்போரல் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது சொல்லுவோம். அதே மாதிரி போலீஸ்க்கு வந்து அடிக்கிறதுக்கான உரிமை எந்த இடத்துலையுமே எப்பொழுதுமே கொடுத்தது கிடையாது. அடிக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து சாத்தான்குளத்துல அந்த கோவிட் சமயத்துல நடந்த அந்த மரணத்தை பத்தி நான் அப்பொழுதே வந்து சொல்லியிருக்கேன். காவலர்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும். நம்முடைய பணி என்னன்னு கேட்டா, பொதுமக்களுக்கு சேவை செய்யறது, அவங்களை திட்டத்துக்கு இல்லை, அவங்களுடைய பாதுகாவலர். பொதுமக்கள் வந்து நம்மளை பாராட்டும்படி தான் நம்ம நடந்துக்கணுமே ஒழிய, போலீஸ்னாலே வந்து ஒரு அரகண்ட் ஃபெலோ, அதாவது வந்து ஒரு திமிர் பிடித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் எல்லாமே டீச் பண்ணிட்டு வர்றோம். ட்ரைனிங்ல எல்லாம் கொடுக்குறாங்க. இது போன்ற சம்பவம் நடந்திருப்பது வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுத்தாலும்
இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இது எந்த காவலருமே இப்ப நீங்க வந்து இந்த 6 பேரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க இல்லையா? இந்த 6 காவலரும் ஒரு தனிப்படைன்னு சொல்றாங்க. இந்த தனிப்படை காவலர் வந்து அடிச்சு அவனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இன்டென்ஷன் சொல்றோம் இல்லையா? அந்த இன்டென்ஷன் இருந்திருக்காது. அந்த காவலர்களுக்கு என்ன இருந்திருக்கும்? இந்த கேஸை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த கேஸை கண்டுபிடிக்கணும் அல்லது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன வழிங்கிறது இவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணணும்? அடிச்ச உண்மையை சொல்லிடுவான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னு கேட்டா, இவர்களுக்கு பயிற்சி சரியாக கொடுக்கவில்லை. சரியான பயிற்சி கொடுத்திருந்தாலும் அந்த சரியான பயிற்சி இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நபர்களை தனிப்படையில போடக்கூடாது. நான் எப்பவுமே வந்து என்னுடைய டிஎஸ்பிஸ்க்கெல்லாம் நான் சொல்லுதேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரம்லாம் வேண்டாம். எனக்கு வந்து இவ்வளவு மர்டர் கம்மியா இருக்கு, இவ்வளவு பர்க்லரி வந்து கம்மியாகி போச்சு இந்த பீரியட்லன்னு சொல்லி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். எது உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து சரியா சொல்லணும். புள்ளி விவரங்களுக்காக நம்ம வந்து பணிபுரியக்கூடாது. மர்டரோ அல்லது குற்றங்களோ நடந்தால் அதை எப்படி தடுப்பது அப்படிங்கிறத நம்ம பொறுமையோடு கையாள வேண்டும். இந்த அவசர குணமா பண்ணிட்டோம்னா உயிரும் போயிடுது, அப்பாவியோட உயிரும் போயிடும். அவன் நிரபராதியா குற்றவாளியா அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும். இப்ப அந்த புகார்தாரருக்கும் ஒரு நீதி கொடுக்கல, அந்த சந்தேகப்பட்ட நபரும் இறந்து போயிட்டார். அப்ப யார் இந்த திருட்டு செயலை செய்தது, அரங்கேற்றியது அப்படிங்கிறப்போ இந்த கேஸ் அப்படியே யாருமே இனிமேல் வந்து அதை விசாரிக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயும் இந்த அஜித் குமார் திருடி இருந்தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அடிச்சா யாருமே வந்து உண்மையை சொல்ல மாட்டான். அடிக்கிற அடியில அவன் வந்து ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவான்னா, நான் எடுத்தேன்னு சொல்லுவான். இதான் சைக்காலஜி. இப்ப இவ்வளவு அடிக்கிறாங்க, இந்த வலிக்காகவே அவங்க பொய்யாவும் கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சம்பவம் உண்டானா அதனாலதான் சொல்லுவேன், நீ அடிக்காத. அடிச்சின்னு சொன்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது. பொய்யான குற்றவாளி அவன் நான் தான் எடுத்தேன்னு சொல்லிடுவான். எடுத்துட்டு ஏதாவது ஒரு நகை கடையை கையில காட்டிட்டு இங்கதான் கொடுத்தான்னு சொல்லுவான். இதுக்கு வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், சர்வைலன்ஸ் கேமராஸ் இருக்கு. இவன் எங்க போனான், அஜித் குமார் அன்னைக்கு என்ன வேலை பண்ணான், இவன் வந்து ஸ்கேன் சென்டர்ல வந்து பைய வச்சுட்டு வந்தியா, அங்க வந்து ஸ்கேன் சென்டர்ல நிச்சயமா சிசிடிவி இருக்கும், பைய எடுத்துட்டு போனது. இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பொறுமை வேணும். இதை வந்து நிதானமா விசாரிக்கணும். அந்த பொறுமை, நிதானம் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஒரு குற்றவாளிய அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அடிச்சா உண்மையை சொல்லிடுவாங்கிறதுக்காகவே அவங்க அடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. நார்மல் லத்தியை வச்சு அடிக்கிறதெல்லாம் விட அந்த மிளகா பொடியை வாயில போட்டுறது, தண்ணி கேட்டு கொடுக்காம இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம வீடியோவை பார்க்கும்போது கூட பொதுமக்களுக்கு போலீஸ் மேல இருக்கிற ஒரு மரியாதை ஆல்ரெடி ஒரு பயம் இருக்கும். காவல்துறை அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். பட் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் பார்க்கும்போது மேலும் மேலும் ஒரு அச்சத்தை தானே சார் கொடுக்குது. காவல்துறையை பார்த்து பொதுமக்கள் பயப்படக்கூடாது. காவல்துறையை பார்த்து யாரு பயப்படணும்னு சொன்னீங்கன்னா, கிரிமினல்ஸ் தான் பயப்படணும். குற்றம் செய்பவர்கள் குற்றம் செய்ய எத்தனைக்கின்றார்கள் இல்லையா, கிரிமினல்ஸ், அவன் தான் பயப்படணும். பொதுமக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாதானே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது போன்ற நான் சொல்லுவேன் எப்பவுமே வந்து பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு ஆடுகள். கருப்பு ஆடுகள் எங்கேயா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஓவர் எந்தூசியசம் சொல்லுவாங்க இல்லையா, நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டார்ச்சர் டெக்னிக்ஸ், 3rd டிகிரி மெத்தட்ஸ் இதுக்கெல்லாம் போவாங்க. 3rd டிகிரியே கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நிறைய பேர் வந்து இந்த 3rd டிகிரியை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, அடிச்சா தான் முடியும்ட்டு. அடிச்சா முடியவே முடியாது. இந்த காலத்துல முடியாது. ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, பல படங்கள்லாம் அது சம்பந்தமா வந்திருக்கு. அந்த காலம்லாம் இப்போ போயிடுச்சு. நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஸ்கிரீன் பண்ணி எடுக்கணும். ஆப்டிடியூட் டெஸ்ட், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இதெல்லாமே வைக்கணும். அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். வெறும் நாலேஜ் மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு ஹைட் வெயிட்டை மட்டும் பார்த்துட்டு வந்து ஒரு நம்ம இது போன்ற பணிகளுக்கு எடுத்தோம்னா இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு சிலர் செய்யறதுக்காக ஒட்டுமொத்த வந்து காவல்துறை சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து 1,40,000 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலர் இது போன்ற முறையை நம்பி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற எஸ்பிஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்களே அடையாளம் கொண்டு அவர்களை வந்து வேறு பணிக்கு மாற்றி அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும், சென்சிட்டைஸ் பண்ணணும். அதை வேற யாருமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது போன்றது அந்த டார்கெட் கொடுக்கூடாது. எனக்கு இது வந்து நீ வந்து 2 நாள்ல கண்டுபிடின்னு சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மேலே இருந்து சொல்லுவாங்க நிறைய அஃபென்ஸ் நடக்குது, அதை தடுக்கணும். வேறு சீரீஸாக 1 வீக்கில் நிறைய தெப்ஸ் நடந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவான், அவன் ஸ்பெஷல் பார்ட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு
நல்லா அடிச்சு இது பண்ணி இந்த மாதிரி ம். பண்ணுற மாதிரி ஒரு ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒன்று ரிசல்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டுக்கு நம்ம ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வழிமுறைகள் வந்து தவறாக இருக்கக்கூடாது. ம். ம். அதான் சொல்லுவாங்க மீன்ஸ் அண்ட் எண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம எண்டு தான் முக்கியம் கிடையாது, மீன்ஸ் ஆல்சோ முக்கியம். இந்த வழிகள் நம்ம செய்கின்ற வழிகளும் முக்கியம். இந்த திருட்டை கண்டுபிடிக்க முடியலன்னு பரவாயில்ல, 8 பவுன் போனால் போயிடும், வாங்கிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு அவன் குற்றமே செஞ்சிருந்தா கூட அவனை டார்ச்சர் பண்ணுற அவசியமே இல்லை. அதை வந்து மெதுவாகவே கண்டுபிடிச்சிட முடியும். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. அடிக்காமல் இன்ட்ராகேட் பண்ணணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் இன்ட்ராகேட் பண்ணாலே போதும். அமெரிக்காலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் கூட அங்கேயே ஒரு சில தப்புகள்லாம் நடக்குது. நம்மளும் அமெரிக்கா மாதிரிலாம் மாறணும்னா என்னென்ன சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையாள வேண்டியது இருக்குது? அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக. பயிற்சி. இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்க்கெல்லாம் முதல்ல வந்து ஒரு காலத்தில் 6 மாதம் இருந்துச்சு, அப்புறம் 1 இயர் ஆகினாங்க. மினிமம் 2 இயர்ஸ் ட்ரைனிங் வரும் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ். 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங்கில் வந்து இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, எப்படி பண்ணணும், சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இமோஷனல் கோஷன் சொல்லுவாங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரோட்டில் போகிறப்ப ஒரு டிராஃபிக்கில் ஏதாவது ஒரு சாலையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னா, சின்ன ஒரு மோட்டார் சைக்கிள் கார் மோதிச்சுன்னா அப்படியே அந்த ரோடு மேலேயே நின்று ஆர்கியூ பண்ணுறது. இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க நம்முடைய சமுதாயத்தில். வந்து இன்னும் வந்து ரொம்ப சீர்திருத்தம் வரும். முதல்ல அடிப்படையிலேருந்து ஸ்கூல் எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து போலீஸும் வந்து நல்லா இருக்க முடியும். இந்த போலீஸ் வந்து நம்ம சொசைட்டி நமக்குள்ள இருந்தானே போகிறாங்க. இப்போ நான் ஆகிறேன், இப்போ நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி யாராவது வந்து போலீஸில் இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்முடைய சமூகத்தில் இருந்தால் நாங்கள் அங்கே போகிறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய செப்பரேட் ப்ரீடு கிடையாது இல்லையா, வேற எங்கேயோ வானத்தில் இருந்தும் அங்கேயும் குதிச்சு வரல. இதனால இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு தான். அது கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்த உடனே அவங்க வந்து ஒரு புனிதராக மாற முடியாது. இந்த கான்ஸ்டபிள்ஸ் இவங்க வந்து இந்த இதில் போலீஸில் சேரலைன்னு சொன்னால் வேற ஏதாவது இதே மாதிரி வேற யாரையாவது கூட கொலை செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ள ஆட்களை வந்து இது போன்ற பணிக்கு எடுக்கக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு திறமை வேணும். நம்ம முதல்ல அந்த இதுல ட்ரைனிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம். யார் ரிஃப்ராஃபா இவன் வந்து கரெக்டாக வேலை செய்வாரா, அல்லது அடியை நம்பி தான் வேலை செய்வாரா, வயலன்ஸை நம்பி தான் வேலை செய்வாரா, அல்லது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் நம்பி தான் இவர் வந்து இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது சிஸ்டமிக் சேஞ்ச் பண்ணுவோம். வந்து அட்ஹாகிசம் இன்னைக்கு நடந்தது, இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிடும், 4 நாள் பேசுவீங்க, நான் பேசுவேன், நீங்கள் டிவியில் போடுவீங்க, அப்புறம் ஒரு 10 நாள் போனோடனே வேற இஷ்யூ வரும், மறந்துடுவோம், அதை பற்றி பேசுவோம். ஆனால் இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதா நம்ம வந்து யோசனை பண்ணணும். பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு இருக்கு பாருங்க, போலீஸில் இருக்கிறது எல்லாமே மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரணும். நாங்களாம் இருந்தப்போ முயற்சி பண்ணணும். நான் இருந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து மனித உரிமைகளுக்கு முதல்ல மதிப்பு கொடு. யார்கிட்டையும் வந்து நம்ம அரகண்டாக பேசக்கூடாது. பொதுமக்கள்கிட்ட இனிமையாக பழகு. நான் சொன்னதை நான் வந்து என்னுடைய வண்டியிலே எழுதி போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஏஎஸ்பியை ஜாயின் பண்ணும் ஸ்ரீவைகுண்டத்தில். போலீஸ் மேன் இஸ் அ சிட்டிசன் இன் யூனிஃபார்ம். பப்ளிக் ஆர் போலீஸ்மென் வித்தவுட் யூனிஃபார்ம். பொதுமக்களுங்க சீரோடு இணையாத காவலர்கள், காவலர்கள் வந்து சீரோடு இணைந்த பொதுமக்கள். இதுதான் என்னோட வண்டியில் எழுதி போட்டிருந்தேன். எனவே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓவர் என்தூசியாசம் இருக்கணும். அதை வந்து அடித்து இந்த மாதிரி வயலன்ஸில் ஒரு ஆள் வந்து சாகிற அளவுக்கு பண்ணுறது இன்வெஸ்டிகேஷனே இல்லை. அப்படியே வந்து இந்த அஜித்தை வந்து உயிரே போகாமல் கூட அந்த செயின் கிடைச்சிருந்தா கூட, சப்போஸ் அவரே எடுத்திருந்தாலும் அது ஒர்த்தே கிடையாது. அடித்து போய் ஒருத்தண்ட வந்து வாங்குறதெல்லாம் திறமையே கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி போய் டார்ச்சர் பண்ணுறது? வயலன்ஸ் அப்படிங்கிறது என்னங்க? ஒரு என்ன வாட் ரைட் ஐ ஹேவ்? இந்த காவல்துறை இப்போ எஸ்ஐ ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்களே சார். இப்போ ஒரு போலீஸ் ஒரு காவல்துறையை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவர் வந்து ட்ரைனிங்கில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல், அதை தான் நம்மகிட்ட வந்து காட்டுறாங்கன்னு. உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்களா சார்? ட்ரைனிங்கில் என்னங்க டார்ச்சர்? ஒரு டார்ச்சரும் கிடையாது. ட்ரைனிங் பீரியட் தான் ரொம்ப நல்ல பீரியட். வெரி டிசிப்ளின்டு டைம் சொன்னால் தான். ரொம்ப ரெகுலேட்டரி எல்லாமே ரெகுலராக இருக்கும். லைஃபே வந்து ஒரு ரெகுலேட்டடாக இருக்கும், முறைப்படுத்தி இருக்கும். எல்லாமே காலையில் 5 மணிக்கு வந்துருக்கணும், 1 மணிக்கு சாப்பிடணும், 4 மணிக்கு கிரவுண்டில் இருக்கணும், 2 மணிக்கு கிளாஸில் இருக்கணும்.
அப்போ வேற எதுவுமே இருக்காது, அவனுடைய எண்ணம் மனசுல வந்து வேற எந்த எண்ணம் இருக்காது. பயிற்சி அப்படித்தான் இருக்கும். ம். இந்த பயிற்சியில வந்து நம்ம போலீஸ்னாலே வந்து எல்லாமே உடல் பலம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உடல் பலம்லாம் தேவையில்லை போலீஸ்ல. ம். உள்ள பலம் இருந்தா போதும். மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், மென்டல் ஸ்டெமினா வேணும். அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். கூட்டத்துல இந்த க்ரௌட் கண்ட்ரோல் அது பண்றதுக்கு தான் வந்து உடம்பு வேணுமே ஒழிய மற்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு மூளை தான் வேணும். எனவே இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. இன்னைக்கு நடக்குது, அடுத்து எப்போது நடக்கலாம். ம். அது வந்து தடுக்கப்பட வேண்டும்ங்கிறது தான். ம். இல்லைன்னா வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, இப்போ வந்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியா வந்து செய்திகள் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ அடிக்காம ஒருத்தன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இறந்தா அதை விசாரணை பண்ணி சரியா வந்து அது போலீஸ்னால நடக்கல, அது இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தா கூட சந்தேகப்படுவாங்க. ம். இப்போ வந்து ஒரு அக்யூஸை கொண்டு வந்தாலே உடனடியா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து தான் அடுத்த இன்ட்ராகேஷன் பண்ணணும்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில செயினை திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக கோயில்ல வச்சோ அல்லது வேற இடங்கள்ல வச்சோ அடிக்கிறது, துன்புறுத்துறது இதெல்லாம் தவறு. இப்போ இந்த நேரத்துல அஜித்குமார் மேல ஒரு புகார் வரும்பொழுது அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த வழக்கை எப்படி சார் கையாண்டிருப்பீங்க? இந்த வழக்குல உண்மையிலேயே அஜித்குமார் வந்து இந்த நகையை எடுத்திருந்தான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தா கூட நான் அடிக்க மாட்டேன். அஜித்குமார்கிட்ட வந்து சொல்லிடுவேன், அப்பா நீ வந்து ஒரு காளியம்மன் கோவில்ல ஒரு காவலாளியா இருக்க, ஆண்டவன் இருக்காரு, காளியம்மன் ரொம்ப பவர்ஃபுல் காடஸ், அங்க வந்து தப்பே நடக்கக்கூடாது. இது நீ செய்திருந்தாலும் எடுத்திருந்தேன்னா இந்த கோயில் வளாகத்துல கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிரு, எல்லாம் கொடுத்துரு, நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுறேன், உன்னை வந்து இதுக்காக கேஸ் போட்டுட்டு வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் கோயிலுக்கு கடத்ததா சொல்லி நான் கொடுத்துருவேன் இப்படின்னு சொல்லி நான் வந்து முதல்ல என்னுடைய அப்ரோச் இப்படி தான் இருக்கும். அவனே முன் வந்து கொடுத்துட்டா கூட கேஸ் போட மாட்டான், மன்னிச்சிடும். ஏன்னா வந்து உன்னுடைய அந்த ஏழ்மை நிலைமையின் காரணமாக நீ வந்து இந்த குறுக்கு வழிக்கு போயிட்ட. ஒரு முறை உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அடுத்த முறை நீ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உனக்கு தண்டனை வாங்கி தந்துடுவோம், பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க கல்யாணம் ஆயிருந்துன்னு சொன்னா மனைவி இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடு, மன்னிச்சிடுறேன், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இல்லைன்னு சொன்னா அவன் நான் எடுக்கவே இல்லை, எடுத்திருந்தா கூட எடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தா வாட்ச் பண்ணணும், ஆளை போட்டுட்டு வாட்ச் பண்ணணும். அது ஒரு 15 நாள் ஆகலாம், ஒரு மாசம் கூட ஆகலாம். இவன் திடீர்னு லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கான், அந்த 8 பவுனை வச்சுட்டு வேற ஏதாவது புதுசா வந்து நகை வாங்கி போட்டிருக்கானா, அல்லது பக்கத்து கடையில் எங்கேயாவது கொண்டு போய் வந்து வித்திருக்கானா, நகை கடைகளில் வித்திருக்கானா அப்படிங்கிறதையும் நம்ம மெதுவா கண்டுபிடிச்சிடலாம். டைம் எடுக்கணும். அதே மாதிரி அன்றைக்கு கோயில்ல யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணது யாரு, கூட இருந்தது யாரு, இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வைக்கணும். ஸ்கேன் சென்டர்ல போய் அந்த சர்வைலன்ஸ் கேமராவை பார்த்துட்டு அங்க வந்து இந்த நகை விட்டுட்டு வரல அப்படிங்கறது உறுதிப்படுத்தணும். நம்ம ஒரே அடியா வந்து இவன் தான் பண்ணனா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது. அதாவது ஓப்பன் மைண்ட் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் பண்ணிடக்கூடாது. அது ப்ரிஜுடைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓ இவன் தான் திருடியிருப்பான் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து நம்ம விசாரிச்சோம்னா உண்மையே வராது. என்னுடைய அப்ரோச் அப்படித்தான் இருக்கும். இந்த கடந்த 4 வருஷத்துல மட்டுமே ஒரு 24 சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. எதிர்வரும் காலங்களில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு 2 விஷயத்தை மட்டும் நீங்க கையாளுங்க போதும் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் என்ன சார் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒன்று வந்து எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தை வந்து பொறுமையா கையாளணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு உடனே நான் கண்டுபிடிப்பேன், 4 நாள்ல கண்டுபிடிப்பேன், நான் மெடல் வாங்க போறேன், இந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. டைம் எடுத்தாலும் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், ஒரு நோட்டை போட்டு எழுது எங்க நடந்தது கரெக்டா. அதே மாதிரி இந்த டீமை வந்து டெடிகேட்டட் டீமா வச்சுக்கணும். இவங்க எல்லாம் பந்தோபஸ்தே கூப்பிடக்கூடாது. பிஏபி டியூட்டி பந்தோபஸ்த் டியூட்டின்னு சொல்லி கூப்பிடவே கூடாது. ஒண்ணு குற்றம் நடந்ததுன்னு சொன்னா. அப்புறம் அடுத்து வந்து இந்த ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கறத ஃபார்ம் பண்றப்ப அந்த ஸ்பெஷல் பார்ட்டில யார் இருக்கா, அவங்களுடைய பின்புலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கேஸ்ல 2 கேஸ்ல ஒருத்தன் ஸ்பெஷல் பார்ட்டின்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த ஸ்பெஷல் பார்ட்டியை எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த ஸ்பெஷல் பார்ட்டி அப்ரூவல் வந்து ஐஜி லெவல்ல அப்ரூவ் பண்ணணும். ஒரு மாவட்ட லெவல்ல ஸ்பெஷல் பார்ட்டி ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சிருந்தாலும் சரி, ஏசி வச்சிருந்தாலும் சரி, எஸ்பிக்கு அடுத்து வந்து டிஐஜிக்கு தெரியணும், அந்த ஜோனல் ஐஜின்னு ஒன்று இருக்கு, அந்த ஐஜிக்கும் தெரியணும்.
இந்த ஜோன்ல எத்தனை ஸ்பெஷல் பார்ட்டிஸ் இருக்கு, இவங்க யார் அப்படிங்கிறத அவங்களும் வாட்ச் பண்ணா தான் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாது. குற்றங்கள்னா இது போன்ற வன்முறைகள் நடைபெறாது. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுடைய அட்வைஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாலே எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காதுன்னு நம்புறேன். கண்டிப்பாக நம்புவோம். லாக்அப், அதாவது இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் இல்லாத ஒரு தமிழகமாக இருக்க நாம் விரும்புவோம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.